இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களோட Instagram அக்கவுண்ட் வந்துட்டு ஹேக் ஆயிட்டு. நீங்க போயிட்டு மெட்டா ஏஐ கிட்ட ஹெல்ப் கேட்கீங்க. ஆனா, அந்த ஹேக்கர்ஸ் மெட்டா ஏஐ யூஸ் பண்ணி தான் உங்களோட Instagram அக்கவுண்டயே ஹேக் பண்ணியிருக்காங்க. Google போடுற உருட்டுக்கெல்லாம் தாங்க இயலாம, மக்கள் வந்துகிட்டு இன்னொரு புது ப்ரௌசர நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்டர்நெட், சாதாரண பொதுமக்களுக்கு இல்லாம, பொட்ஸுக்காகவே இப்ப மேட் ஆகிட்டு இருக்கு. அது இன்டர்நெட் உலகத்துல ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் ஒன்ட ஏற்படுத்தியிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு டெக் ஸ்டோரிஸ். உலகத்துல நடக்கிற சம்பவங்களை சிம்பிளா இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் டைவ் இன். இந்த வேலியே பயிரை மேய்ந்த கதைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அதுதான் இப்போ மெட்டாவில் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ஸ் சில வந்துட்டு ஹேக் ஆயிருக்கு. அதை எப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், மெட்டா சப்போர்ட்டில் போயிட்டு என் அக்கவுண்ட் ஹேக் ஆகிட்டு அந்த மாதிரியா கொடுத்து அந்த ஏஐ யூஸ் பண்ணியே அந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணியிருக்காங்க. முதலாவது என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், விபிஎனை செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹேக்கர்ஸ் விபிஎனை செட் பண்ணுறாங்க எதுக்குன்னு சொன்னால், உங்களுக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சில நேரம் கேட்காது. ஸோ உங்களோட அதே லொக்கேஷனில் இருந்து நீங்கள் வளமையாக லொகின் ஆகிற லொக்கேஷனில் இருந்தே நீங்கள் லொகின் ஆகிட்டு இருந்தீங்க, வெரிஃபிகேஷன்ஸ் கேட்காது. ஸோ அப்போ அதுக்காக அந்த விபிஎனை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மெட்டாவை யூஸ் பண்ணி அதோட இன்டராக்ட் பண்ணும்போது எந்த அக்கௌண்ட் ஹேக் ஆகிட்டு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இமெயிலில் புதுசாக எட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த இமெயிலுக்கு வர வெரிஃபிகேஷனை வச்சு அக்கௌண்ட் எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. சில முக்கியமான ப்ரொஃபைல்ஸ், பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ஸ், அடுத்தது சில யூஎஸ்ல இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் அக்கௌண்ட்ஸையுமே வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. சில கிரியேட்டர்ஸ் அக்கௌண்ட், முக்கியமாக பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வேலையை காட்டியிருக்காங்க இந்த ஹேக்கர்ஸ். ஆனால் கூகுள் வந்துட்டு சொல்லியிருக்கு, நாங்கள் அந்த பேச்சை வந்துட்டு அதாவது அந்த ஓட்டையை அடைத்து விட்டோம்னு சொல்லியிருக்காங்க, பேச் பண்ணியாச்சுன்னு சொல்லி. மோஸ்ட்லி இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஹை வேல்யூட் யூசர்ஸ் தான் கூடுதலாக டார்கெட் பண்ணியிருக்காங்க, நார்மலான ஆக்களை விட்டுட்டு. ஸோ நம்ம எல்லாருமே ஏஐ எல்லாத்தையுமே மாற்றிடும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு காமன் சென்ஸ் இல்லைங்கிறதுக்கு இதுதான் ஒரு சிறந்த உதாரணம். நம்ம என்னதான் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துருந்தாலுமே இந்த மாதிரி மெட்டா சைட்டில் இருக்கிற லூப் ஹோல்ஸால் அக்கௌண்ட்ஸுக்கு ஆபத்து இருக்குங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு நார்மலாக சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ ஓவர்வியூன்னு சொல்லி முன்னுக்கு ஒரு கட்டம் கட்டி நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஏஐ ஜென்ரேட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ அதில் எப்படியான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொன்னால், நான் தயாரிக்கிற பீஸா வந்துட்டு நல்லா சீஸியாக இருக்கணும் அந்த மாதிரி கொடுத்தா க்ளூவை பூசி அதில் சாப்பிடுங்க இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து உருட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ரோதனை தாங்க முடியாமல் மக்கள் வந்துட்டு புதுசாக ஒரு ப்ரௌசரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது பழைய ப்ரௌசர் தான், இப்போ அது கொஞ்சம் ரீச் ஆகிட்டு இருக்கு. டக் டக் கோ ப்ரௌசர்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் ஏஐ சம்மந்தமாக எதுவுமே செய்ய மாட்டோம், நோ ஏஐ பாலிசிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது முந்தியுமே அந்த ப்ரைவசிக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டு நம்மளோட டேட்டாவை ட்ராக் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் தான் இது. ஸோ இப்போ இதை நோக்கி மக்கள் போயிட்டு இருக்காங்க. அந்த ப்ரௌசரில் திடீர்னு 30% யூசர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரௌசர் யூஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 3% தான் இருக்கும் குளோபலாகவே. ஸோ இப்போ அதில் இது ஒரு சின்ன ஒரு மாற்றம் தான். ஆனால் மக்கள் இந்த ஏஐயை விட்டு விரண்டோடுகிறார்கள்ங்கிறதுக்கு இது வந்துட்டு ஒரு எக்ஸாம். இதில் மெயினான பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், அந்த ஏஐ ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஆல்வேஸ் ட்ரஸ்டடாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம கூகுளில் போயிட்டு ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறோம்னு சொன்னால், நம்ம உண்மையாகவே சரியான இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக தான் சர்ச் பண்ணுவோம். வெப்சைட்டுக்கு போயோ இல்லை அடுத்த ரிசோர்ஸஸில் இருந்தோ நம்ம இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு. இது குறுக்கால வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஏஐ ரிசல்ட்ஸ் நான் தரேன், இதுதான் இன்ஃபர்மேஷன் சொல்லி தருது. அப்போ நம்ம அதை படிச்சுட்டு அதை உண்மைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போயிடுவோம். நம்ம அந்த வெப்சைட்ஸுக்கு போயிட்டு செக் பண்ணுறதும் குறை. ஸோ இப்போ இங்கே தான் அந்த பிரச்சனை வருது. அதோட கூகுள் வந்துட்டு இப்போ கூடுதலான அட்ஸையுமே உள்ளுக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம திடீர்னு பார்த்தோம்னு சொன்னால் இது வந்துட்டு சர்ச் ரிசல்ட்ஸா இல்லை இது வந்துட்டு எட்ஸாங்கிறது எல்லாமே பார்க்க முடியாது. அதெல்லாமே யூசர்ஸுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ யூசர்ஸ் வந்துக்கிட்டு இப்போ ஆர்கானிக்கான ரிசல்ட்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதில் அடுத்த கட்டம் என்னென்னு சொன்னால், கூகுள் செய்கிற எல்லாத்தையுமே நாங்கள் பொறுத்திருப்போங்கிற மாதிரி இல்லை, நீங்கள் எதை கிண்டி கொடுத்தாலும் நாங்கள் திம்போங்கிற மாதிரி இல்லாமல் மக்கள் வந்துக்கிட்டு நாங்கள் வேறு வழிக்கும் போவோம்ங்கிறத லைட்டாக காட்டியிருக்காங்க. ஸோ கூகுள் வந்துட்டு இதை லேர்ன் பண்ணி அவங்களை திருத்தி கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இன்டர்நெட் வந்துட்டு மக்களுக்காக, மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ அப்போ அதில் இருக்கிற வெப்சைட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் மனிதர்கள் யூஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இப்போ அந்த டைனமிக் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒரு ஷிஃப்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அது மெயினாக எதை வச்சு சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏடபிள்யூஎஸ், இந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ், அமேசான் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் புதுசாக ஒரு இன்ஸ்டண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொன்னால், ஏஐக்காக ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணப்பட்டது. ஏஐ பாட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிறதுக்காக அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பாட்ஸ் எல்லாமே ஈஸியாக வெப்சைட்ஸை எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே வந்துட்டு டிசைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஷிஃப்ட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. கிளவுட் ஃப்ளேயர்னு சொல்லி ஒரு சர்வீஸ் இருக்குது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட ரிப்போர்ட் படி 31% ஆஃப் த இன்டர்நெட் ரிக்வஸ்ட் வந்துட்டு பாட்ஸ் மூலமாக தான் நடக்குது. அதை சிம்பிளாக சொல்ல போனால்,
அதாவது ஒரு வெப்சைட்டை மக்கள் வந்து பார்க்குறது இல்லாமல் பொட்ஸ் தான் கூடுதலாக வந்து அதில் டேட்டா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ 31% அதுக்கு விசிட்டர்ஸ் வந்துட்டு பொட்ஸ் தான் வருது. ஒரு ஏஐ மூலமாக ட்ரிகர் பண்ணப்பட்ட பொட்ஸோ அது வந்து அந்த வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகுது. ஸோ இப்போ உலகம் எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், இப்போ இருக்கிற வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே மனிதர்கள் போயிட்டு படிக்காமல் ஏஐ அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குது மனிதர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெப்சைட்ஸ் டிசைன்ஸ், அதாவது வெப்சைட் ஹோஸ்டிங் பண்ற பிளாட்ஃபார்ம்ஸும் கூட அந்த டிசைன்ஸை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி கிளவுட் ப்ரொவைடர்ஸ் எல்லாமே இதுக்கு அந்த பாட்ஸுக்கோ இந்த ஏஐக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் 100% பாட்ஸ் தான் இன்டர்நெட் ஊடாக அலைஞ்சு திரிஞ்சு மக்களுக்கு அந்த இறுதி முடிவை மட்டும் எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த சிச்சுவேஷன்ஸ் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதில் இன்னொரு ஷிஃப்ட் ஒன்று நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் எஸ்இஓன்னு சொல்லுவோம், சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அந்த சர்ச் என்ஜின் வந்துக்கிட்டு நம்மளோட வெப்சைட்ஸ் கூகுளில் முன்னுக்கு காட்டணுங்கிறதுக்காக சில ஆப்டிமைசேஷன் செய்வோம். ஸோ இப்போ இது என்ன இருக்குன்னு சொன்னால் ஜிஇஓவாக மாறி இருக்கு, ஜெனரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது இந்த ஏஐகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வெப்சைட்ஸை நம்ம டிசைன் பண்ணுற ஒரு யுகத்துக்குள்ளே நம்ம இப்போது வந்திருக்கிறோம். இதோட சேர்த்து பார்த்தோம்னு சொன்னால் லிங்க்டினும் புதுசாக சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஏஐ ஸ்லாப்ஸை இல்லாமல் ஆக்குறதுக்காக அவங்களோட லிங்க்டின் பிளாட்ஃபார்மில் கூடுதலாக ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்ஸ் தான் கூடுதலாக வந்துக்கிட்டு இருக்கு. அது ஃபுல்லாகவே ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் அப்படி தான் ஆகிட்டு இருக்குங்கிறதுக்காக அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்காக சில பாலிசிஸ் லெவலில் இம்ப்ளிமெண்டேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் ஆர்கானிக் கண்டென்ட்ஸுக்கு ப்ரியோரிட்டைஸ் பண்ணுறோம்னு சொல்லி அதுக்காக ஜென்ரேட்டிவ் கண்டென்ட்டை அவங்க ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி சொல்லலை. அவங்களோட ஃபாலோவர்ஸுக்கு ஃபீடில் இருக்கிறாங்களை காட்டும் அந்த ப்ரொமோட்டட் கண்டென்ட்டா இல்லை வியூவர்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குற கண்டென்ட்டா இந்த ஜென்ரேட்டட் கண்டென்ட் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்டை கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இது சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லலை. நாங்கள் ஏஐ ஸ்லாப்ஸை குறைக்க போகிறோங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நார்மலாகவே லிங்க்டின்ல இந்த ஏஐலாம் வாரத்துக்கு முதலேயே இந்த ஃபேப்ரிகேட்டட் கண்டென்ட்ஸ் கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ எங்கேயாவது இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு வைக்கிறது தான் ஒரு சிறந்த புத்திஜீவின்னு காட்டுறதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். ஸோ இப்போ ஏஐ வந்தது பிறகு கூடுதலாக இந்த பிரச்சனை ஒன்று உருவாகி இருக்குது. ஸோ இப்போ இதை நாங்கள் இப்போ கண்ட்ரோல் பண்ண போகிறோம்னு சொல்லி லிங்க்டின் கிளம்பியிருக்காங்க. இப்போ வெப்சைட் சைடில் அவங்க வந்துட்டு கூடுதலாக மனிதர்கள் வந்து அந்த வெப்சைட்டை பார்க்காம பொட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறதால அவங்களோட ரீச் குறையும். ஹியூமன் வியூஸ் தான் அது வியூஸாக கவுண்ட் ஆகும். ஸோ இப்போ அந்த வியூஸ் அவங்களுக்கு குறைஞ்ச உடனே கிரியேட்டர்ஸ் வந்துக்கிட்டு இப்போ பிளாக்ஸ் எழுதுறாக்களாக இருக்கட்டும், உண்மையாகவே கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாக்கள் அந்த அவங்க கிரியேட் பண்ணுற கண்டென்ட்டை குறைச்சிக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு ரீச் பெருசாக போகுதில்லைன்னு சொல்லி அதர் சைட் லிங்க்டின் மாதிரியான இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாமே ஹியூமன் டச் இருக்கிற கண்டென்ட்டுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரீஃப்ஸ். நீங்கள் ரெடிட்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ வெரி ஃபேமஸ். நீங்கள் எதை பற்றி தேடினாலும் இருக்கும் அதில். நீங்கள் கேட்குற கொஷின்ஸுக்கு பப்ளிக்கே ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ அதுக்கு போட்டியாக ரெட்டிட்டுக்கு போட்டியாக மெட்டா ஒரு ஆப்பை வந்து இறக்கிருக்காங்க, ஃபாரம்ஸ்னு சொல்லி. ஸோ இப்போ இது வெப்சைட்டாக லான்ச் ஆகலை, இன்னும் ஆப்ஸாக தான் இருக்குது ஆண்ட்ராய்ட். ஸோ இப்போ இதில் லைவ் டிஸ்கஷன்ஸ் போகிற மாதிரி அதோ ஃபேஸ்புக் குரூப்ஸோட இதை சேர்த்து விட்ருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு எக்ஸ்டென்ட் மாதிரி இது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை வந்துட்டு மெட்டா ரெட்டிட்டுக்கு போட்டியாக கொண்டு வந்திருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்லி இப்போ கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்தது மெட்டா அவங்களோட ஹார்ட்வேர் சைட்டில் கிளாஸ் மெட்டா கிளாஸ் ரேபன் கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி மாஸ்க் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதில் பர்ச்சேசிங்கும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. சில வீடியோஸ் எல்லாமே அதில் சர்ச்சைகளும் கிளம்பி இருக்குது. ஸோ இப்போ அந்த கிளாஸில் வந்துட்டு ஒரு சின்ன லைட் ஒன்று வேலை செய்யும், ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொன்னால் சில ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த லைட்டை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சில ப்ரைவேட் வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுக்க தொடங்குறாங்க. சில போலீஸ் கேசஸ் கூட நடந்திருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி அந்த சைட்டில் போயிட்டுருக்கு. அதோட சேர்த்து இப்போ மெட்டா ஒரு பென்டன் ஒன்றையுமே கொண்டு வர போகிறாங்க, கழுத்தில் தொங்க வைக்கிற மாதிரி, இல்லைன்னு சொன்னால் அவங்களோட ட்ரெஸ்ஸில் குத்திக்கிற மாதிரி. ஸோ இப்போ அது கன்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி நமக்கு நன்மைக்காக பயன்படுத்த போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏஐ டிவைசஸ் இனி வாரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கிளாஸஸ், அதுக்கு பிறகு இப்போ பென்டன் அதில் குதிச்சிருக்கு மெட்டா. ஸோ அந்த ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மெட்டா சைடில் இன்னொரு அறிவித்தல் கொடுத்துருக்காங்க. என்னென்னு சொன்னால், நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற சோசியல் மீடியாவெல்லாம் இப்போ பே பண்ணியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு எட்ஸ் வேணாம், இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தேவை, அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் தேவைன்னு சொன்னால் நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மாடல்ஸை கொண்டு வர போகிறாங்க. வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே கொண்டு வராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தீம்ஸ், கலர்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏஐ சப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்தது ப்ரீமியம் ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் காசு கட்டி கெத்து காட்டுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வரப்போகுது. ஸோ அதுலேயுமே சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க.
அதோட ஏஐலையுமே நிறைய ப்ரீமியம் ஏஐஸையுமே இதில் கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இனி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு உலகம் மாறுது. உங்களுக்கு இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வேணாம் சொன்னால் நீங்கள் உங்களோட டேட்டாவையும் கொடுத்து உங்களோட காசையும் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க கொள்ளக்கூடிய மாதிரி யூடியூப்ல இருந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவங்க ஏஐ வீடியோஸ் எல்லாத்தையுமே லேபிள் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ போடுறோம்னு சொன்னால் நம்ம ஒரு கிரியேட்டர் அதில் மென்ஷன் பண்ணலாம் இது ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோன்னு சொல்லி. ஸோ இப்போ அது யூஸராக கொடுக்குறது. இப்போ யூடியூப் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களே இதை டிடெக்ட் பண்ணி ஏஐ ஜென்ரேட்டட்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ண போகிறாங்களாம். என்ன காரணம்னு சொன்னால் யூசர்ஸுக்கு எது ஏஐ ஜென்ரேட்டட் எது ஹியூமன் கிரியேட் பண்ணதுங்கிற டவுட் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குமே டவுட் வரலாம். இது ஏஐ கிரியேட்டட் கண்டென்ட்டா இல்லை ஸ்கிரிப்டில் ஏஐ இருக்கான்னு சொல்லி அந்த டவுட் வரணும். அது இப்படி வரதுக்கு தான் இந்த வீடியோவே நான் இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி இன்டர்நெட் உலகத்தில் நம்ம வந்துக்கிட்டு நமக்கு சில டவுட்ஸ் வரணும். அப்படி வருதுன்னு சொன்னால் நம்ம சரியான பாதையில் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ இப்போ யூடியூப் என்ன சொல்லியிருக்காங்க, இதை நாங்களே லேபிள் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. கிரியேட்டர்ஸ் இல்லை இது பழைய லேபிள் பண்ணியிருக்குன்னு சொன்னால் அதை ரீவொர்க் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபியூச்சரில் இதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஓகே. ஏண்டா எல்லாராலையுமே அதை கண்டுபிடிக்க இல்லாமல் இருக்குது. ஏஐயா இல்லை இது உண்மையாகவே உண்மையான மனிதரா இல்லை ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்டாங்கிற மாதிரி. ஸோ அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன். அடுத்தது யூடியூப் என்ன கொண்டு வராங்கன்னு சொன்னால் ஏஐ கஸ்டம் ஃபீட். நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் எழுதி உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ தேவைன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃபீடை அவங்க வீடியோஸ் எல்லாத்தையுமே காட்டுற ஃபீடை வந்துட்டு அதை செட் பண்ணி தரும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான்டா சர்ச். நான் என்னத்தை கொடுத்து சர்ச் பண்ணுறனோ அந்த சர்ச் வந்துட்டு அப்படியே வரப்போகுது. ஸோ இப்போ அதை வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அது ஃபீச்சர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் தான் தெரியும். ஸோ ஃபீடில் நீங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் தேவை எது தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு ஃபீடோட க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது 30 நாளைக்கு இருக்குமா. அடுத்தது உங்களுக்கு வந்து சொல்லி அது ஸ்பெசிஃபிக்கான ஃபீடாக. ஆனால் நீங்கள் இதுக்கு வந்துக்கிட்டு உங்களோட ஹிஸ்ட்ரி எக்ஸஸை கொடுக்கணும். அதாவது நீங்கள் உங்களோட யூடியூப் சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே அதுக்கு ப்ரொவைட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை உங்களுக்கு தரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணோம். ஸோ இவ்வளவு தான் ஹாமிஸ். இந்த வீக் நடந்த சம்பவங்களை நம்ம சுருக்கமாகவும் சிம்பிளாகவும் பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது நான் பிள்ளையா சொல்லியிருந்தேன் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.